ஆடு மாடுகளை குறிப்பிட்ட வயதுவரம்பிற்குள் கொன்றுகுவிப்பதை தடுத்திடு. விவசாயிகளுக்கு மாத ஊதியம் வழங்கிடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார வரையறை போராட்டம் என்ற தலைப்பில் வி.சி.க. கலை இலக்கிய மாவட்ட பொறுப்பாளர் கவியரசு தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் இராணுவ வீரர் காளிமுத்து, ஆசிரியர் தங்கமுத்து ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் ஆடு மாடுகளுக்கு ரேஷன் கடையில் அரசு சார்பில் தீவனம் வழங்கிடு, வயதுவரம்பு இல்லாமல் ஆடுமாடுகளை கொன்றுகுவிக்கும் போக்கை கட்டுப்படுத்து. 58 வயதான விவசாயிகளுக்கு மாத ஊதியம் வழங்கிடு. விவசாயி விளைவிக்கும் தானியங்களையும் அறுவடை பயிர்களையும் நேரடியாக நிலத்திற்கு வந்து கொள்முதல் செய்து உடனடியாக பணம் வழங்கிடு. தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசுசாரா தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்கிடு. பனைமரங்களை பாதுகாத்திடு. தென்னை பனைமரங்களில் கல் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மேற்கண்ட கருத்துக்களை வலியுறுத்தி சிபி.இ.விதோச மாவட்ட தலைவர் முருகேசன், வி.சி.க. மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் மார்ச் லெனின் ஆகியோர் கண்டன சிறப்புரையாற்றினர். சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண் காத்தலிங்கம், வி.சி. மணி, கலைமணி செல்வம், சந்திரசேகர், காந்தி, ஏழுமலை, ராஜசேகர், விஜய் கண்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இதில் ஆன்றோர்கள், சான்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட புகைப்பட செய்தியாளர் நூர் முகமது.